சென்னையில் பரபரப்பு கொந்தளித்த தமிழிசை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழிசை அவர்கள் தொடர்பா பல செய்திகளை பார்த்திருப்பீங்க. ஆனா ஆக்சுவலா நடந்தது என்னமா வேறையா தாங்க இருந்திருக்குது. என்னன்னு கேக்குறீங்களா? நாங்க மும்மொழிக்கு ஆதரவா கையெழுத்து இயக்கம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி நேற்று அந்த இயக்கத்தை அண்ணாமலை அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு தமிழிசை அவர்கள் கோயம்பேடுக்கு அருகே இருக்கிற எம்ஜிஆர் நகர் பகுதியில் போயிட்டு கையெழுத்து வாங்கறதுக்கு முற்பட்டு. ஆனா இவங்க மக்கள் கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு முறையா அனுமதியே பெறலங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் வந்து முற்றுகையிட்டு இருக்காங்க. மேலும் நாங்க என்ன தீவிரவாதியா, கையெழுத்து வாங்க கூட விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்துதான் காவல்துறை தமிழிசை அவர்களை கைது செஞ்சிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க விடுவிக்கப்பட்டாலும் இதுக்கு நடுவுல அந்த பகுதியில திமுக தொண்டர்கள் ஒற்றுமையா குவிஞ்சிட்டாங்க. மும்மொழி கொள்கையை நாங்க ஏத்துக்க மாட்டோம், தமிழின துரோகியான தமிழிசை அவர்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி முழக்கமிட்டாங்க. எனவே அங்க பரபரப்பான சூழல் ஏற்படவும் தன்னுடைய கார்ல ஏற முற்பட்ட தமிழிசை அவர்கள் கோஷம் எழுப்பின திமுக காரர்களை பார்த்து அவங்களும் எதிர்கோஷம் எழுப்பினாங்க. ஆனா 2 வார்த்தை கத்திட்டு அவங்க கார் ஏறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எனவே இந்த மும்மொழி கொள்கை தொடர்பா தமிழ்நாடு அரசும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் பல்வேறு வடிவங்களை எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதில் நம்ம சண்டையை உண்டு பண்ணியே ஆகணும், இந்த விஷயத்த பேசு பொருளை வச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அண்ணாமலையும் பாஜகவினரும் இப்போ சமமான கல்வி வேணும் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டாக் போராட்டத்தை தொடங்கி இருக்காங்க. கையெழுத்து இயக்கத்தை நடத்திட்டு இருக்காங்க. சரி, அதை ஒரு வாரமா பண்ணுவாங்கன்னு பார்த்தா முறையா அனுமதி வாங்காம பரபரப்பா இயங்கக்கூடிய எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்ல வந்துட்டு கையெழுத்து இயக்கத்தை நடத்திருக்காங்க. எனவே இதை எதிர்த்து தான் அங்க 100க்கும் மேற்பட்ட போலீசார்கள் வந்து அந்த கையெழுத்து இயக்கத்தை தடுத்து நிறுத்திருக்காங்க. நீங்க பண்ணது தப்பு, நீங்க முறையா அனுமதி வாங்கல அப்படின்னு சொல்லி விளக்கும் போதும் அதை எதிர்த்து பாஜகவினரும் தமிழிசையும் அர்த்தமில்லாத வகையில முறையிட்டு இருந்தாங்க. எனவே இதுக்கு நடுவுல தான் தமிழின துரோகி தமிழிசை அப்படிங்கிற வார்த்தை இப்போ ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்குது. இந்த செய்திகளையும் தமிழிசை அவர்கள் ஆர்கியூ பண்றதையும் எடுத்து போட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய மும்மொழி கொள்கையும் ஆதரவா பேசக்கூடிய தமிழிசை அவர்களையும் அண்ணாமலை அவர்களையும் வேற என்ன வார்த்தையில சொல்லி கூப்பிட முடியும்? அவங்க எல்லாமே தமிழர்களுக்கு துரோகம் பண்றாங்க. தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத மும்மொழி கொள்கையை திணிக்கிறதுக்காக இவங்க கையெழுத்து இயக்கத்தை நடத்துறாங்க. இப்படி எல்லாம் இருந்தா தமிழ்நாடு மக்கள் இவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? திமுகவினரை பார்த்தும் போலீஸை பார்த்தும் வாக்குவாதம் செய்யற இவங்க இதே வாக்குவாதத்தை தமிழர்களுக்காக முன் வச்சா அவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஆதரவு பெருகிறது வாய்ப்பு இருக்குது. மாறா இப்படியெல்லாம் அடாவடித்தனம் பண்ணிட்டு இருந்தா இவங்களுக்கு வெற்றியும் கிடைக்காது, தமிழ்நாட்டில் தாமரை மலரவும் மலராது அப்படின்னு சொல்லி தான் சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. எனவே அமைதியா இருக்கிற தமிழ்நாட்டில் வந்துட்டு திருப்பரங்குன்றத்தில் கலவரம் பண்ணலான்னு முற்படுறது, மொழி கொள்கையை திணிச்சு மொழி கலவரத்தை உண்டு பண்ணலாம், இதன் மூலமா நாம ஆதாயம் பெறலாம், மக்களை தப்பா வழி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியான முயற்சிகள்ல பாஜகவினரும் அதனுடைய துணை அமைப்புகளும் ஈடுபட்டுட்டே இருக்கிறாங்க. இப்போ சட்டவிரோதமா அனுமதியே பெறாம கையெழுத்து இயக்கத்தை நடத்திட்டு இவங்க கிட்ட நியாயம் இருக்கிற மாதிரி போலீசார் கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் இவருடைய செயல்பாட்டை பார்த்து இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தமிழிசை அவர்கள் அண்ணாமலைக்கு கீழே இருக்கிறத விரும்ப மாட்டாரு, அதனாலதான் என்னதான் அண்ணாமலை கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி நடிச்சாலுமே வெளியே தனக்குன்னு ஒரு இடத்தை உண்டாக்க முற்படுறாரு, அதுக்கான ஸ்டண்ட்டை தான் இன்னைக்கு எம்ஜிஆர் நகர்ல பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. எனவே டீலிமிட்டேஷன் ஆகட்டும், மும்மொழி கொள்கையாகட்டும் எல்லாமே தமிழர்களை நேரடியாக பாதிக்கக்கூடியது. ஆனால் அதை நியாயப்படுத்துகிற வகையில் அண்ணாமலை, தமிழிசை, எல்முருகன் போன்றவர்கள் பாஜக மூலமாக களமிறக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியும், இதே தமிழ்நாட்டில் இருந்து போன நிர்மலா சீதாராமன் அவர்களோ ஜெய்சங்கர் அவர்களோ இந்த மாதிரி களத்தில் இறங்கி அசிங்கப்படவே மாட்டாங்க. அவங்களுக்குன்னு தனியாக இடம் இருக்குது, தேர்தலில் நிற்கவே தேவையில்லை, என்கிட்ட காசு இல்லைங்க அதனால தேர்தலில் நான் போட்டி போடலை அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக பேசலாம். ஆனால் அவளுக்கு ராஜ்யசபா பதவி கொடுத்து பாதுகாப்புத்துறை, நிதித்துறை, வெளியுறவுத்துறை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய துறையெல்லாம் அவங்ககிட்ட ஒப்படைக்கப்படும். எனவே தமிழிசை, அண்ணாமலை, எல்முருகன் போன்றவர்கள் கடைசி வரைக்குமே அவங்களுடைய வேலையாட்களாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்பவுமே புரியறது கிடையாதுங்க. எனவே தான் தமிழர்கள்கிட்ட இருந்து தமிழின துரோகி அப்படின்ற பட்டத்தை அவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க. எனவே இந்த மாதிரியான ஸ்டண்ட் எல்லாம் விட்டுட்டு தமிழர்கள் என்ன ஃபீல் பண்றாங்க, அவர்களுடைய உணர்வு என்னவா இருக்குது, இருமொழி கொள்கையால தமிழ்நாடு கண்ட வளர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி அவங்க முறையா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பல விஷயம் புரிய வரும். இதெல்லாம் பாரம்பரியமா அரசியல் பின்னணியை கொண்ட தமிழிசை அவர்களுக்கு தெரியாமலா இல்லைங்க, ஆனாலுமே தெரியாத மாதிரி நாடகம் போட்டுட்டு இருக்கிறாரு. அதனாலதான் அவரை தமிழின துரோகின்னு சொல்றாங்க.